இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் அருண் ரவிச்சந்தர் இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க மிஸ்டர் ஹோம் கீப்பிங் படத்தை பத்தி பார்க்க போறோம். இப்போ அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோ வந்து ஒரு ஒன் சைட் லவராகவே இருக்காரு. அவர் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. அவங்க ரிஜெக்ட் பண்ணதுனால அன்னையிலேருந்து 4 வருஷம் கழிச்சு நான் ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருப்பேன் அப்படின்னு அவங்க கிட்ட சவால் விடுறாங்க. அன்னையிலேருந்து 4வது வருஷம் கட் பண்ணி காமிச்சா இவர் அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பக்கத்து வீட்டு பொண்ணை இவர் ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் இவர் அவர் ஆன்லைன் ஸ்கேம் மூலியமா ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாரு. அதனால இவருக்கு கொஞ்சம் காசு தேவை இருக்கும். அதனால அவர் ஃப்ரெண்டு மூலியமா ஒரு ஹவுஸ் கீப்பர் வேலைக்கு போவாரு. அங்க போன பிறகுதான் தெரியுது இவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணுகிட்ட சவால் விட்டுருப்பாரோ அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் நடந்த வெவ்வேறு இன்சிடென்ட்ஸ் தான் இந்த படத்தோட கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு ஜம்கட்ஸ், ஹரிபாஸ்கர், லாஸ்லியா இவங்க 2 பேரும் லீட் ரோலாக நடிச்சிருக்காங்க. இது போக இளவரசன், ஷாரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்திலேயே இளவரசனும் ஹீரோவோட அம்மாவும் தான் ரொம்பவே அற்புதமா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஹரிபாஸ்கர் அவர் பொதுவாகவே நல்லா காமெடி பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் காமிக்கலாக கேரக்டர் ஆக்குறேன்னு பேரில் ஓவர் ஆக்டிங்காக நடித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வர எமோஷன் சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாரு. இந்த படமே ஒரு மாதிரி ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது. ஏன்னு சொல்கிறேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன தான் சில காமெடி சீன்ஸ் இருந்தாலும் நிறைய ஆர்டிஃபிஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமாக அந்த ஹவுஸ் கீப்பிங் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே ரொம்பவே செயற்கையாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் கண்டென்ட் ஃபுல்லாகவும் எமோஷ்னலாகவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகனோட ஏர்லி ஸ்டேஜ் க்ரோத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்தது மைண்ட் வாய்ஸில் கலாய்க்கிறது. இந்த படத்துலையும் மைண்ட் வாய்ஸில் காமெடிகள் வருது. அது சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆனாலும் பல இடங்களில் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. படத்தோட செகண்ட் ஹாஃபில் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்பவே மெச்சூர்டாக பேசியிருந்தாங்க. என்ன தான் இது ஒரு பழைய கான்செப்டாக இருந்தாலும் பொலிட்டிக்கலாக கரெக்டாக எடுக்கிற படங்கள் மாதிரி இந்த படம் ரிலேஷன்ஷிப்பை பற்றி கரெக்டாக பேசியிருக்கு. ஒருத்தங்க தனக்கு எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் வேணுங்கிற அவங்களோட இன்டென்ஷன் வச்சு யாரையும் தப்பாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த படம் தெளிவாகவே பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ஃபுல்லாகவும் எமோஷ்னலாகவும் நல்லாவே செகண்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போனாலும் இதுக்கு சம்மந்தமே இல்லாத டோனில் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் ரெலவெண்ட் பண்ணி கொண்டு போயிருந்தா இது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.